வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ 2.1 ஹோம் தேட்டர் லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணணும். அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் தேவை, அவுட்புட் எப்படி இருக்கும், ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் ஒரு 1500 ரூபீஸ்க்குள்ளே எப்படி அசம்பிள் பண்ணலாம், அதுக்கு ஒரு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், நெசசிட்டி எல்லாமே அதில் சொல்லியிருக்கேன். அந்த பார்த்தீங்கன்னா அதில் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இதான் என்னுடைய சர்க்கியூட்டு 3110. இந்த ஐசி உபயோகப்படுத்தி 15 வாட்ஸ் ப்ளஸ் 15 வாட்ஸ், ஒரு பேஸ் டேபிள் போர்டு, ஒரு வால்யூம் கண்ட்ரோல் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல், ஒரு பேலன்ஸ் கண்ட்ரோல், ப்ளூடூத் மாடூல், பேஸ் டேபிள் கண்ட்ரோல் ஸ்டீரியோ, தென் 7805 ஃபார் சப்ளை ஃபார் மாடூல், டோட்டல் சர்க்கியூட் ஒர்க் பண்ணுறதுக்கு எஸ்எம்பிஎஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிளாஸஸ் நடத்தியிருந்தவங்களுக்கு. ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றிய டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன், போத் தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஒரு எளிமையான இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. பட் அதை சொல்லிக் கொடுக்குற விதத்தில் தான் இருக்குது. வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் இந்த தொழிலுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறது அந்த சேனலுடைய நோக்கம். வெரி ரூரல் பிளேஸில் இருப்பாங்க ஸ்டூடெண்ட், எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கைட்லைன்ஸே இருக்காது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதில் இப்போ பார்க்கக்கூடிய டேட்டாஸ், நான் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட அசம்பிள் பண்ணிடலாம், சர்வீஸ் பண்ணிடலாம். யாருக்கு அசம்பிள் பண்ண தெரியுதோ அவங்க தான் சர்வீஸ் பண்ண முடியும். ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணணும், சர்வீஸ் பண்ண தெரியும். அதனால தான் நாங்கள் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2ன்னு ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு 10 மினி ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ண சொல்கிறோம். லெவல் 1ல் ஒரு 10 ப்ராஜெக்ட், லெவல் 2ல் ஒரு 10 ப்ராஜெக்ட். இந்த 2 ப்ராஜெக்ட் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்களோ அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே அசுர வேகத்தில் வர முடியும். மீதி எல்லா சப்ஜெக்ட்டுமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம அடிபடக்கூடிய நுணுக்கங்கள் பூரா அந்த ப்ராஜெக்டில் வந்துடும். ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பேன். அந்த டைமில் அவங்களே எனக்கு காண்டாக்ட் பண்ண முடியும். டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி என்னென்ன சந்தேகம், டவுட்டுங்கிறது கேட்க முடியும். இந்த சந்தேகம், டவுட்டு கேட்குறதுல தான் அவங்க டெவலப் ஆக முடியும். ஓகேங்களா? அப்போது வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட அசம்பிள் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணுன்னா அதுக்கு என்ன வேணும் அடிப்படை, உங்களுக்கு ஒரு விளக்க ட்ரைனிங் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த பிளாக் டயக்ராம் இருந்தால் தான் உங்களால் அசம்பிள் பண்ண முடியும். யார் வேணால் பண்ணலாம். ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, வயது வித்தியாசம் இல்லை. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணத்தில். டிஃப்ரெண்ட் பேச்சஸ் இருக்குது. ஒரு சிஆர்டி டிவி பற்றிய கிளாஸஸ் இருக்குது, செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, பைப் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் ட்ரைனிங் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் பற்றி ஒரு ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்குது. இதெல்லாம் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கேன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டாக மாறிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஃபீல்டை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா ஃபியூச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன் இல்லாத எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சர்க்கியூட் பார்க்கலாம். இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், இதான் டீட்டெயில்ஸ், இதான் 2.1 பண்ணுறது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதில் உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் உங்களுக்கு தெரியுது, 12 வோல்ட்டு 5 ஆம்பியர். இன்புட் ஏசி கொடுக்குறோம், 230 வோல்ட், 90 வோல்ட், 290 வோல்ட், எவ்வளோ வோல்ட் வேரியேஷன் வந்தாலும் அவுட்புட் கான்ஸ்டண்ட்டாக வரும். அதுக்கு தான் எஸ்எம்பிஎஸ்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ எஸ்எம்பிஎஸ்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த செட்டோட கிளாரிட்டி, குவாலிட்டி அருமையாக இருக்கும். கூடவே நம்ம கிளாஸ் டி பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணனால ஹம், டிஸ்டார்ஷன், ஹீட் இஷ்யூ இதெல்லாம் வரவே வராது.
நீங்கள் ஒரு செட்டை ஆன் பண்ணிங்கன்னா 5 நிமிஷத்தில் அது என்ன லீனியரைஸ் இருந்தாலும் ஹீட் ஏற ஆரம்பிக்கும். அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு பெரிய ஹீட் சிங்க் பண்ணணும், 2 ஃபேன் வைக்கணும், ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது. சரி, எல்லாம் வந்ததுக்கப்புறம் குவாலிட்டி எப்படி இருக்கும், ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. லவுட்னஸ் வரும், குவாலிட்டி வேறு, லவுட்னஸ் வேறு. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் டி இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்ஸில் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இது ரொம்ப துளியூண்டு இருக்குது இல்லையா? 8403 PAM ஐசி யூஸ் பண்ணுறோம். இது பாருங்களேன், இது கிட்டத்தட்ட 5+5 வாட்ஸ் இந்த ஐசி. ஓகேங்களா? இந்த ஐசி தென் அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஐசி 15 வாட்ஸ், 15+15 வாட்ஸ் இந்த ஐசி இருக்குது. பேக்கில் கூட போட்டிருக்கோம் 15 வாட்ஸ் + 15 வாட்ஸ் CA3110. இந்த ஐசி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்டீரியோ போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு மானோ போர்டு, இதே ஒரு மானோ போர்டு. இது வந்து 60 வாட்ஸ் பவர். இந்த மானோ போர்டு 60 வாட்ஸ் இருக்கும். அந்த மானோ போர்டு இது வந்து மானோ, இது வந்து ஸ்டீரியோ. ஓகே, மானோ போர்டு கூட நான் ஓப்பன் பண்ணுறேன். எல்லா போர்டுமே அவைலபிளாக இருக்குது. பாருங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு மினிமைஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த இடத்துல இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு மானோ போர்டு. ஓகே, இது வந்து 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். சிங்கிள் தான் இன்புட்டு, சிங்கிள் அவுட்புட் ஒரு மானோவுக்கு சூட்டபுளாக இருக்கும். 8 இன்ச்சு சப்புக்கு சூப்பராக இருக்கும். 4 ohms போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, இதே 8 இன்ச்சில் 8 ohms போட்டிங்கன்னா கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்கும். ஓகே, 4 ohms போடும்போது நல்ல குவாலிட்டி வரும் பேஸில் சப்பு. இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில் 15+15 வாட்ஸ் ஒரு வீட்டில் அசம்பிள் பண்ணுற மாதிரி வெரி லோ பட்ஜெட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நான் 10,000 ரூபா போட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணினா மட்டும்தான் அதில் குவாலிட்டி வரும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, அதனால் ஒரு லோ பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் அசம்பிள் பண்ணி அந்த வயரிங் ரூட்டிங்ஸ்லாம் மெமரி ஆகணும் உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு பிளாக் டயக்ராம் இருந்தாலும் மெமரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் மெயின். அப்புறம் இது யூஸ்ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. ஒரு ப்ளூடூத் மாடூல், அதில் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் அவுட்புட் ஆடியோ, பேஸ் ட்ரிபிள் போர்டு, இது ஒர்க் பண்ணதுக்கு ஒரு 12 வோல்ட்டு, ஸ்டீரியோ கண்ட்ரோல், இது மட்டும் இருந்தால் போதுமானது. 2 சேனல் லெஃப்ட் ரைட் ஒர்க் பண்ணும். இப்போது ஒரு கஸ்டமர் கேட்குறாரு, எனக்கு ஒரு சப்வூஃபர் வேணும், நல்ல பாஸ் பேஸ் வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போது அவருக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இந்த ஸ்டீரியோ செட்டை 2.1 நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணணுன்னா, சேம் சர்க்கியூட்டில் ஒரு சப்ரி போர்டும் ஒரு மானோ கண்ட்ரோல் ஒரு போர்டு இது இருந்தால் போதும், பக்காவாக ஒர்க் பண்ணும். அவுட்புட் 60 வாட்ஸ் சூப்பராக இருக்கும். இது லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் வந்து 15 வாட்ஸ். இது வந்து அதோட 4 மடங்கு பவர் சப்பு. பொதுவாக வந்து ஒரு சேனல் பவரோட டபுள் த பவர் தான் கொடுப்போம். பட் இருந்தாலும் சப்பில் கொடுக்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, இது மார்க்கெட்டில் இருக்கிறதோடு ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக. ஓகே, அப்போ இதுதான் வந்து டோட்டல் சர்க்கியூட். அப்போ இந்த மாதிரி சர்க்கியூட் டிசைன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சர்க்கியூட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் பிளாக் டயக்ராம் தான், டிஃப்ரெண்ட் போர்டை மாற்றி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இப்போ 2 வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது 2.1, இதோடைய காஸ்ட் வந்து 850 வரும். இது 850 வரும் இந்த போர்டு. ஓகேவா, அவைலபிளாக இருக்குது. இந்த போர்டு இருக்குது கிளாஸ் டி மானோ 100 வாட்ஸ் பவர். அப்போது இந்த 60 வாட்ஸ் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும், 10 இன்ச்சு சப்பு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யாரை கேட்டால் அதுக்கு இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு எல்லாமே 24 வோல்ட் மேக்ஸிமம் கொடுக்கலாம். பட் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சேஃப்டி ஜோன் 15 வோல்ட் அல்லது 18 வோல்ட், அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். நான் இப்போ 12 வோல்ட் டெமோவுக்கு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 100 வாட்ஸ். இப்போது இதில் ஸ்டீரியோ 15+15 வாட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த போர்டு யூஸ் பண்ணலாம் வித் ப்ரீஆம்பிளிஃபையரோட. இது வந்து 60 வாட்ஸ் +60 வாட்ஸ். இதில் விட்டு கெய்னர் வேறு இருக்குது, லெஃப்ட் ரைட் 2 கெய்னர் இருக்குது.
நம்ம எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது. இதுலேயும் 50+50 வாட்ஸ் வித் கண்ட்ரோலோடு இருக்கும். இது ஒரு மிட் கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது. இது அவைலபிள். இது ரொம்ப காம்பேக்டாக டிசைன் பண்ணலாம். மேலே டாப் பாட்டம் ரெண்டுலேயும் சீல்டு வரும். காம்பேக்டாக டிசைன் பண்ணலாம் வித் கண்ட்ரோலோடு வரும். இந்த ஒரு சர்க்யூட் இருக்குது. ஸோ இப்படி நம்ம நிறைய சர்க்யூட் நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்காக கிளாஸ் டி போர்டுக்கு இன்னொரு 200 வாட்ஸ் ஒன்று இருக்குது, 400 வாட்ஸ் இருக்குது. அது வரும்பொழுது நான் உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ நம்ம பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் டெமோ வந்து உங்களுக்கு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் பர்டிகுலர் ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.